பிரைஸ் தி லார்ட். இந்த உபவாச நாளிலே உங்களை சந்திப்பது மிக சந்தோஷம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் தொடர்ந்து வெளிப்படுத்துதலில் இருக்கிற காரியங்கள், கடைசி நாட்களிலே நடக்க போகிற காரியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம். கடந்த வாரங்களிலே நாம் அர்மகடான் யுத்தத்தை குறித்து நாம் சில காரியங்களை தியானித்தோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தையை நாம் தியானிப்போம். நாம் ஒரு விஷய கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுதும் ஆண்டவரே அது எங்களுக்கு ஜீவனை தருவதாக இருக்கட்டும். ஆண்டவரே, நான் சுயமாக ஒன்றையும் பேசாதபடி ஆண்டவரே நீர் என்னை வைத்த வார்த்தைகளை பேசுவதற்கு நீர் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, நீங்க பாதுகாத்துக்கணும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் வாசிப்போம் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாபிலோன் ராஜாவாகிய எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெரும் காற்றை போல் எழும்பி வருவாய். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தாரான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து. இந்த இடத்திலே பார்க்கிறோம், கோக் என்ற ஒரு மனிதன், கோகு என்ற ஒரு தேசத்து, மாகோகு என்ற தேசத்தினுடைய அதிபதி, இல்லை மாகோகு தேசத்தினுடைய இளவரசன், யாராக வேணாலும் இருக்கணும், யாராக வேணாலும் இருக்கட்டும். இந்த இடத்திலே அந்த நபரை குறித்து இந்த நாளை நம்ம பார்க்க போகிறோம். அந்த நபர் யார்? அவன் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு மனிதன். கோக் என்பது ஒருவேளை வேதத்திலே பார்க்கும் பொழுது அவன் யாரை குறிப்பிடலாம்னா ஒருவேளை அந்தி கிறிஸ்துவை குறிப்பிடலாம். இல்லை வேதத்திலே பார்க்கும் பொழுது நம்ம இஸ்ரவேல் மத்தியிலே பார்வோனை போல ஒரு நபர் என்று குறிப்பிடலாம். கோக் என்பவன் அப்படிப்பட்ட ஒரு நபர். அவன் என்ன பண்ணுகிறான்? கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுகிறான்? எழும்புகிறான். அப்ப எழும்பும் பொழுது இந்த இடத்துல வாசிக்கிறோம், எசேக்கியேலை நோக்கி ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ண? அவனை நோக்கி என்ன பண்ணு? தீர்க்க தரிசனம் உரை அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணுறான்? தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அவன் யார் என்று பார்க்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான்? அவனும் ஒரு தேசத்துக்கு ஒரு அதிபதி, அவனும் ஒரு தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறான். இஸ்ரவேல்ல ஒரு பகுதியில் இருக்கிறான். நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா அவன் இஸ்ரவேல்ல இருந்து கொஞ்சம் தள்ளி என்ன பண்ணுகிறான்? ஒரு தேசத்துல இருக்கிற ஒரு அதிபதி, அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணுகிறான்? இன்னைக்கு காலையில நான் இதை தியானித்து பார்க்கும் பொழுது, இதை தொடர்ந்து நான் வாசித்து பார்க்கும் பொழுது எல்லா வசனத்தையும் வாசிக்கணும் என்று கிடையாது. அதனால நான் என்ன சொல்கிறேன், இந்த வசனத்துல நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா இதுல அவனுடைய வேலை என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்களை அடிப்பதுதான் அவனுடைய ஒரே நோக்கமாக இருக்கும். ஆனா ஆண்டவர் தான் என்ன பண்ணுவார்? அவனை என்ன பண்ணுவார்? அந்த இடத்துல ஏற்படுத்தி வைத்திருப்பார். வேதத்திலே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? எகிப்தில் இருந்தாங்க. எகிப்தில சிறைப்பட்டு இருந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? 10 வாதைகளை வரப்படுகிறார். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது பார்வோன் என்ன பண்ணுகிறார்? ஒரு சில இடங்களில் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான் என்று வசனம் இருக்குது. ஆனா ஒரு சில இடங்கள் என்ன இருக்குது? கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை என்ன பண்ணினார்? கடினப்படுத்தினார் என்று வசனம் இருக்கு. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் தான் என்ன பண்ணுகிறார்? கோகை என்ன பண்ணுகிறார்? அந்த இடத்துல ஏற்படுத்தி வைக்கிறார். 3வது வசனத்தை வாசிப்போமா. சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார். அவனிடத்துல என்ன சொல்றார்? நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு விரோதமாக வருவேன். நான் உனக்கு விரோதமாக வரும் பொழுது நீ என்ன பண்ணுவ? நீ எனக்கு முன்பாக என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. அதனால ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி சொல்கிறார். ஆனா அவன் என்ன யோசிக்கிறான்னா, இஸ்ரவேலை பார்த்து என்ன பண்ணுகிறான்? ஒரு சாதாரண தேசம், ஒரு பாதுகாப்பு இல்லாத தேசம், யாருமே என்ன பண்ணுறது போறதில்ல, பாதுகாக்க போறது கிடையாது. அதனால என்ன பண்ணிடலாம்? ஈஸியா என்ன பண்ணிடலாம்? கைப்பற்றி விடலாம் என்று யோசிக்கிறார். தொடர்ந்து 4வது வசனத்தை வாசிப்போம். நான் உன்னை திருப்பி உன் வாயில் குரடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமும் உடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்து
இருப்பார்கள். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நான் எப்படியெல்லாம் உன்னை அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் சொல்லுகிறார். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். நான் என்ன பண்ணுகிறேன்? உனக்கு விரோதமாக என்ன பண்ணுகிறேன்? வருகிறேன். அது மாத்திரமல்ல, உன்னையும் உன்னுடைய சேனைகள் எல்லாரையும் என்ன பண்ணுவேன்? இப்படியெல்லாம் அழித்து என்ன பண்ணுவேன்? முற்றிலுமாக என்ன பண்ணுவேன்? முற்றிலுமாக அழித்து போடுவேன். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? ஒருவரும் என்ன பண்ண போகிறது இல்லை, விட போகிறது கிடையாது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் தான் என்ன பண்ணுறார்? அவனுடைய இருதயத்தை என்ன பண்ணுகிறார்? கடினப்படுத்தி என்ன பண்ணுகிறார்? அவனை வெளியே வரும்படி செய்கிறார். அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி செய்கிறார். அவனும் என்ன பண்ணுகிறான்? அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட உடனே என்ன பண்ணுகிறான்? அவன் என்ன பண்ணுறான்? இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுப்பி விடுகிறான். எழுப்புனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? கர்த்தருக்கு விரோதமாய் புறப்பட்டு வரும்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவான்? நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு விரோதமாய் வந்து என்ன பண்ணுவேன்? உன்னை என்ன பண்ணுவேன்? அழித்து போடுவேன். உன்னுடைய எல்லாவற்றையும் என்ன பண்ணுவேன்? முற்றிலுமாக அழித்து போடுவேன். அவன் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறான்னா, அந்த இடத்துல கோக் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறான்னா, இதெல்லாம் நான் தான் என்ன பண்ணுகிறேன்? திட்டம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்கும்படி நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் செய்கிற திட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணிவிடும்? நிறைவேறிவிடும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா இந்த திட்டங்களை எல்லாம் யார் செய்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் தான் என்ன பண்ணியிருக்கிறார்? செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அந்த திட்டங்களை எல்லாம் எதற்காக செய்கிறார்? அவனை அழித்து போடும்படி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தீர்க்க தரிசனத்தை உரைக்கும்படி எசேக்கியேலை அந்த இடத்துல ஏற்படுத்தி வைக்கிறார். அல்லேலூயா. அவன் யோசிச்சு கொண்டிருக்கிறான், நான் என்ன பண்றேன்? என்னுடைய சேனையோடு போய் என்ன பண்றேன்? இஸ்ரவேல் அழிக்க போகிறேன். என்னுடைய சேனையோடு போய் என்ன பண்ணுகிறேன்? இஸ்ரவேல் தேசத்தை முற்றிலுமாக என்ன பண்ண போகிறேன்? கைப்பற்றி கொள்ள போகிறேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நான் உனக்கு விரோதமாக வந்து என்ன பண்ணுவேன்? உன்னுடைய தேசத்தை, உன்னுடைய ஜனங்களை யாவரையும் என்ன பண்ணுவேன்? முற்றிலுமாக அழித்து போடுவேன் என்று சொல்றேன். 5வது வசனத்தை வாசிப்போம். 5வது 6வது வசனம். அவர்களுடைய கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலை சீராவும் தரித்திருப்பார்கள். கோமேரும் அவருடைய எல்லா ராணுவங்களும் வடதிசையில் உள்ள தோகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா ராணுவங்களும் ஆகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள். பாருங்க, யாரெல்லாம் அவனோடு கூட இருக்கிறாங்க? பெர்சியர் இருக்கிறார்கள், எத்தியோப்பியர் இருக்கிறார்கள், லிபியர் இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க? அவனோடு கூட என்ன பண்றாங்க? இஸ்ரவேலுக்கு எதிராக புறப்பட்டு வருகிறாங்க. அல்லேலூயா. நீங்க இன்னைக்கும் மேப்ல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ரொம்ப ஒரு குட்டியான ஒரு கண்ட்ரி. நீங்க போய் பாப்பீங்கன்னா இஸ்ரேல் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஆனா யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் மேல ஆண்டவருடைய கிருபை அவ்வளவா இருக்கிறது. ஏன்னா வேதத்திலே பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ அழிவு, எத்தனையோ போராட்டம் வருது. எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் என்ன பண்றார்? இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். எகிப்தில வந்த போராட்டத்தில் என்ன பண்ணார்? விடுவித்து காத்து அவர்களுக்கென்று என்ன பண்றார்? ஒரு தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். எல்லா நேரங்களிலும் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணி கொண்டேதான் இருக்கிறார்? பாதுகாத்து கொண்டேதான் இருந்திருக்கிறார். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது அவன் மாத்திரம் வர கிடையாது. எத்தனை தேசங்கள் பாருங்க, பெர்சியர் வர்றாங்க, எத்தியோப்பியர் வர்றாங்க, லிபியர் வர்றாங்க, எல்லா தேசங்களும். அது மாத்திரம் இல்ல, கோமர், இவங்க இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பி வருகிறார்கள். வாசிப்போம் 9வது வசனத்தை. எழுப்பி வருவார், நீயும் உன்னுடைய எல்லா ராணுவங்களும் உன்னோட கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார் மேகம் போல் தேசத்தை மூடுவீர்கள். அந்த இடத்துல வாசிக்கிறோம், நீ என்ன பண்ணுவ? பெருங்காற்றை போல என்ன பண்ணுவ? எழும்பி வருவ. இந்த இடத்துல கோபம் என்ன பண்ணுகிறான்? முற்றிலுமாக ஒரு பெருங்காற்றை போல என்ன பண்றான்? எழும்பி வருவான். அவன் என்ன பண்ணுவான்? முற்றிலுமாக தேசம் எங்கு என்ன பண்ணுவான்? எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? பிடித்து விட வேண்டும் என்ன பண்ணுவான்? எழும்பி வருவான். எல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு சூழ்நிலைகள் என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு விரோதமாக இருக்கலாம். ஒருவேளை நமக்கு என்ன பண்ண முடியாது? ஐயோ, இப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது. தேசத்திலே பார்க்கும் பொழுது எத்தனையோ காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, எத்தனையோ சூழ்நிலைகள் மாறுகிறது. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கவே மாட்டோம். ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணுவாங்க? தாலிபான் வந்து கைப்பற்றுவாங்கன்னு என்ன பண்ணியிருக்க மாட்டோம்? எதிர்பார்த்திருக்க மாட்டோம். நேற்று தினத்துல நியூஸ் பார்த்திருப்பீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல ஆகாரம் என்ன பண்ண போகுதுன்னா முடிய போகுது. உணவு கிடையாது, அவ்வளவுதான். இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும்தான் என்ன இருக்குதான்? உணவு இருக்கிறதா? ஏன்னா எந்த தேசம் என்ன பண்ணல? அவர்களுக்கு உதவி செய்ய கிடையாது. இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறது? நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம என்ன பண்ணுகிறோம்? வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள உட்காந்து நல்லா நான் சந்தோஷமா இருக்கிறேன், நல்லா சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன், நல்லா எந்திரிச்சு என்ன பண்றேன்? போகிறேன், வர்றேன். யாரு எந்த தேசத்துல என்ன அழிந்தா எனக்கு என்ன? ஏன் தேசம் என்ன பண்ணுகிறது? அப்படியே தான் இருக்கு. நம்முடைய தேசத்திலேயே அநேக காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்? தினமும் என்ன பண்ணணும்? செய்தியை கேட்கணும். தினமும் என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிக்கணும்.
அநேக வேளை நம்ம என்ன பண்ணுறோம், செய்தி தானே நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். டெய்லி செய்தியில விதவிதமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும், சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா நம்ம யோசிக்கணும், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் யாருடைய சித்தத்தின்படி மாறுகிறது? கர்த்தருடைய சித்தத்தின்படி மாத்திரம்தான் மாறுகிறது. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுகிறான், இத்தனை தேசத்தோடு கூட வருகிறான். அவன் என்ன பண்றான், ஒரு பெரிய காற்றை போல என்ன பண்ணுகிறான், வருகிறான். ஆனா எல்லா கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நடந்து கொண்டே ஆண்டவர் அறிந்திருக்கிறான். அவன் என்ன பண்ணுகிறான், எனக்கு விரோதமாய் வருகிறான் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறார் என்பதை என்ன பண்ணுகிறார் ஆண்டவர், எல்லாவற்றையும் ஆண்டவர் திட்டத்தின்படி என்ன பண்ணுகிறார், எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறார், ஆல்ரெடி முன்குறித்து வைத்திருக்கிறார். வாசிப்போமா 10வது வசனத்தை. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே பாழாய் கிடந்த திரும்ப குடியேற்றப்பட்ட ஸ்தலங்களுக்கு விரோதமாகவும் ஜாதிகளிடத்திலிருந்து சேர்க்கப்பட்டதும் ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதித்து தேசத்தின் நடுவில் குடியிருக்கிறதுமான ஜனத்துக்கு விரோதமாகவும் நீ உன் கையை திருப்பும் படிக்கு உன் இருதயத்தின் யோசனைகளை எழுப்ப நீ பொல்லாத நினைவை நினைத்து நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். நிர்விசாரமாய் சுகத்தோடு குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்பாடும் இல்லை, கதவுகளும் இல்லை என்பாய். நம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் இருதயத்தில் யோசனைகள் எழும்ப நீ பொல்லாத நினைவை என்ன பண்ணுவாய், நினைத்து. உன்னுடைய யோசனைகள் என்ன பண்ணும், உன்னுடைய யோசனைகள் என்ன, உன்னுடைய இருதயத்தின் யோசனைகள் எழும்ப நீ பொல்லாத நினைவுகள் என்ன பண்ணும், உனக்குள்ளாக என்ன பண்ணும், எழும்பிக் கொண்டே இருக்கும். உன்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆண்டவரும் திட்டங்களை செய்து கொண்டே இருப்பார். அது மாத்திரமல்ல, அவனுடைய எண்ணங்கள் என்ன பண்ணி கொண்டே இருக்கும், பொல்லாத எண்ணங்களாக மாறிக்கொண்டே இருக்கும். எப்படி இந்த தேசத்தை அழிப்பது, எப்படி இந்த ஜனங்களை முற்றிலுமாக அழித்து போடுவதுதான் அவனுடைய ஒரே நோக்கமாக இருக்கும். அவனுடைய எண்ணங்கள் என்ன பண்ணும், அந்த ஜனங்களை எப்படியாவது அழித்து போட வேண்டும், அவ்வளவுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கும். அநேக வேளை நம்முடைய எண்ணங்கள் எப்படிதான் இருக்கிறது, அநேக வேளை நம்முடைய எண்ணம் அப்படிதான் இருக்கு, அப்படிதானே? அநேக வேளை என்ன பண்ணுவோம், நம்முடைய எண்ணம் என்ன பண்ணுவோம், அவன் எனக்கு விரோதமா என்ன பண்ணிட்டான், இந்த காரியத்தை செஞ்சுட்டாப்பா, அவன் எனக்கு என்ன பண்ணல, இந்த நேரத்தில் இப்படி ஒரு காரியத்தை செய்யவில்லை, அதனால அவன் என்ன பண்ணிவிட வேண்டும், எதையாவது என்ன பண்ண வேண்டும், செய்து அழித்து விட வேண்டும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவனுடைய எண்ணம் எல்லாம், அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பண்ணப்படுகிறது, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறது மாத்திரம் அவனுடைய நினைவு. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், எல்லாவற்றையும் தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஆனா அவருடைய இருதயம் பொல்லாங்கினுடைய இருதயத்தை போல என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் வாசிப்போமா 13ஆம் வசனம். தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும் அவருடைய பாலசிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி, நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்றும், நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக் கொள்ளுகிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள். இந்த இடத்துல 13ஆம் வசனத்திலிருந்து நீங்க 16வது வசனத்துக்கு நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, 13வது வசனத்துல என்ன பண்றாங்க, சேபாவும் இன்னொரு பட்டணம் என்ன பண்றாங்க, அவர்களை நோக்கி என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, இஸ்ரவேல் ஜனங்களை தான் என்ன பண்ண போறீங்க, அழிக்க போகிறீங்க, அதனால நாங்களும் என்ன பண்றோம், உங்களுக்கு உதவி செய்யணும், உங்களுக்கு நாங்களும் வந்து என்ன பண்றோம், உதவி செய்து நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கும் என்ன பண்ணுங்க, ஒரு பங்கு கொடுங்க, நாங்க என்ன பண்ணுகிறோம், நாங்களும் சில காரியங்கள் என்ன பண்ணுறோம், எடுத்துக் கொள்கிறோம். இவை எல்லாம் என்ன பண்ணுகிறது, இவை எல்லாம் நடக்கிறது எது நிமித்தமாக நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவருடைய திட்டத்தின்படிதான் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கிறதுனா, ஒரு பிரச்சனை வருது, ஒரு வியாதி வருது, ஒரு பலவீனம் வருது, இல்ல நமக்கு விரோதமாக ஒரு நபர் எழும்புகிறார்னா, எதுவுமே கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் என்ன பண்ணாது, நடக்கவே செய்யாது. நாம் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்திருப்போம்னா என்ன பண்ண முடியும், அதை மேற்கொள்ள முடியும், இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, அதை மேற்கொள்ள முடியாது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஆண்டவர் என்ன பண்ண, ஒரு பெரிய சேனை என்ன பண்ணுகிறார், கொண்டு வருகிறார். எதற்கென்று கொண்டு வருகிறார், அவர்தான் என்னது, எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார், ரொம்ப பலனுள்ள தேவன், எல்லாவற்றையும் பராக்கிரம் உள்ள தேவன் என்பதை என்ன பண்ணணும், சகல ஜனத்தாரும் அறியும்படி என்ன பண்ணுகிறார், செய்யும்படி என்ன பண்ணுகிறார், அந்த இடத்துல கோபை வர பண்ணுகிறார். அல்லேலூயா. சும்மா ஒன்றும் ஆண்டவர் என்ன பண்ணல, ஒரு தேசத்தை இன்னொரு தேசத்துக்கு விரோதமாக வர பண்ண கிடையாது.
இந்த இடத்துல கோகை ஆண்டவர் எதற்காக வர பண்ணுகிறார்? அவர்தான், நான் தான்ப்பா எல்லா தேசங்களிலும் யார் மகா பரிசுத்தம் உள்ள தேவன், மகா பெரிய தேவன், என்னை போல வல்லமை உள்ள தேவன் யாருமே கிடையாது, என்னை போல இஸ்ரவேல்ல வல்லமை உள்ளவர் ஒருவனும் கிடையாது, ஒரு தேசத்திலும் கிடையாது என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நிரூபித்து காட்டும்படி என்ன பண்ணுகிறார்? இந்த இடத்துல கோகை வர பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனை வரும், பாடுகள் வரும், வியாதி வரும், ஆனாலும் நம்மோடு இருக்கிற தேவன் யார்? அவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் பெரியவராய் இருக்கிறபடினால் என்ன பண்ண முடியாது? ஒன்று நம்மை தொட முடியாது. அவருடைய திட்டத்தின்படி தான் என்ன பண்ணும்? எல்லாம் வரும். அவருடைய திட்டத்தின்படி எல்லாம் என்ன பண்ணிவிடும்? முற்றிலுமாக அகன்று போய்விடும். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்திருப்போனா? இந்த இடத்துல எசேக்கியேலுக்கு தெரியும் ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவர் என்ன செய்ய போறார் என்பதை என்ன பண்ணா? எசேக்கியேல் அறிந்திருந்தார், கர்த்தருடைய ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். அதனால என்ன பண்ணல? அந்த வருகிற படையை நோக்கி என்ன பண்ணல? ஒருவர் என்ன பண்ணல? பயப்பட கிடையாது. ஏன்னா யார் அவர்களுக்கு கூட இருந்தா? கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா. வேதத்திலே தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது என்ன பண்ணுறான்? கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறான். நின்று என்ன பண்ணுகிறான்? கோலியாத்தை நோக்கி சொல்றான், நீ என்ன பண்ணுகிற? உன்னுடைய ஈட்டி, உன்னுடைய கேடகம், உன்கிட்ட இருக்க அம்பு எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிற? அதை நம்பி வந்திருக்கான். ஆனா நான் என்ன பண்ணுகிறேன்? என்னோடு இருக்கிற என்னுடைய ஜீவனுள்ள தேவனை என்ன பண்ணுகிறேன்? நம்பி என்ன பண்ணுகிறேன்? உனக்கு முன்பாக வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? கர்த்தரோடு கூட போய் நிற்கும் பொழுது நமக்கு விரோதமாக வருகிற காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கணும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவனை என்ன பண்ணுகிறார்? எல்லாவற்றையும் அவனை பிளான் பண்ணி என்ன பண்ணுகிறார்? அவனை முற்றிலுமாக சண்டை போடும்படி வர பண்ணுகிறார். வர பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுகிறார்? என்ன செய்யும்படி? அவனை முற்றிலுமாக அழித்து, அவனுடைய தேசத்தாரை அழித்து, அவனோடு கூட இருக்கிற சேனை, அவனோடு வருகிற ஒவ்வொருவரையும் அழித்து என்ன பண்ணுகிறார்? முற்றிலுமாக அவருடைய பலனை காட்டும்படி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? இந்த இடத்துல என்ன பண்ணுகிறார்? இவை எல்லாவற்றையும் செய்கிறார். 16வது வசனத்தை வாசிப்போம். நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளக்கப்படுகிறதுனால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வரப்பண்ணினேன். ஆமென். ஜனங்கள் அறியும்படிக்கு நான் என்ன பண்ணினேன்? உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக என்ன பண்ணினேன்? வரப்பண்ணினேன். ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிதானே? அவர்தான் என்ன பண்ணுகிறார்? இன்னும் என்ன பண்ணுகிறார்? சிங்காசனத்தில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான காரியம். என்ன நடந்தாலும் சரி, எப்படி வாழ்க்கை போனாலும் சரி, கர்த்தர் என்ன பண்ணுறார்? இன்னும் நம்ம அவருடைய சிங்காசனத்திலே வீற்றிருந்து அவர் இன்னும் அவருடைய கரத்துல தான் எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, பூச்சக்கரத்தை அவருடைய கரத்துல வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவருடைய கரத்துல தான் வைத்திருக்கிறார். என்ன நடந்தாலும் சரி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். இந்த இடத்துல வாசிக்கிறது போல ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கும்படிக்கு அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக. அவர்கள் அறியணும், நான் பரிசுத்தர் என்று அறியணும். அவர்கள் நான் என்ன பண்ண அவர்களோடு இருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணினேன்? உன்னை என்ன பண்ணினேன்? அவர்களுக்கு விரோதமாக வரப்படினேன். ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்னு அறிந்தோன்னா என்ன பண்ண முடியும்? அதுல இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். இல்ல ஆண்டவரே நீதான் ஆண்டவரே இந்த பிரச்சனையை கொண்டு வந்து, நீதான் ஆண்டவரே இந்த வியாதியை கொண்டு வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து புற பேசிக்கிட்டே இருப்போம்னா என்ன பண்ண முடியாது? ஒரு நாள் வாழ்க்கையில ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நமக்கு எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். அப்படித்தானே? ஒரு பட்டணத்துல பெரிய வெள்ளம் வந்துச்சான். வெள்ளம் வந்த பொழுது அந்த ஜனங்கள் எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு முதல்ல வந்து ஒரு நபர் மட்டும் என்ன பண்ணியிருக்கிறான்னா நீச்சல் அடிச்சுட்டே இருந்தான். அப்ப அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிச்சான், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணணும் ஆண்டவரே, உதவி வேணும் ஆண்டவரே, என்ன என்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்க. ஸோ முதலாவது ஒரு கப்பல் வந்துச்சு. உடனே இந்த கப்பல்ல இருக்கிற ஜனங்கள்லாம் சொன்னாங்களா, வாப்பா இந்த கப்பல்ல ஏறி நம்ம என்ன பண்ணலாம், கரைக்கு போயிடலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னானா, இல்ல இல்ல என்னை என்ன பண்ணுவார், என் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், காப்பாற்றுவார் என்று என்ன பண்ணானா சொன்னான். இரண்டாவது ஒரு ஹெலிகாப்டர் வந்துச்சாமா. உடனே அந்த ஹெலிகாப்டர்ல இருக்க பைலட் சொன்னாரா, இந்த கயிறை பிடிச்சு என்ன பண்ணுவா, மேலே ஏறி வந்துரு, நம்ம என்ன பண்ணிடலாம், கரைக்கு போயிடலாம் என்று சொன்னாரா. அப்ப என்ன சொன்னானா, என்னுடைய ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவா, காப்பாற்றுவார், என்ன பண்ண. உடனே அந்த பைலட் பார்த்தான், உடனே சரி நம்ம போலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். ஆனா கடைசியில் அவன் மறித்து விட்டான். மறித்துட்டு இப்ப எங்க போயாச்சு, பரலோகத்துக்கு போயாச்சு.
பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் எடுத்து கேட்கிறானா, ஆண்டவரே நான் உம்மிடத்துல என்ன பண்ண உதவி செய்யும்படி கேட்டேன், ஏன் ஆண்டவரே நீ வர கிடையாது? அப்ப ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், அவரே வந்து உதவி செய்வார் என்று என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ணுவார், எது மூலமாவது ஆண்டவர் என்ன பண்ணுவார், விடுதலை கொடுப்பார். ஆனால் நாம் என்ன பண்ண வேண்டும், அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை என்ன பண்ண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இல்லையா? அந்த இடத்துல அவனுக்கு என்ன பண்ணது, ஒரு படகு வந்தது, ஒரு ஹெலிகாப்டர் வந்தது. இந்நேரம் ஒருவேளை அந்த படகுல ஏறி இருந்தா என்ன பண்ணிருக்கலாம், அவனுடைய ஜீவனை காப்பாற்றி இருக்கலாம். ஒருவேளை ஹெலிகாப்டர்ல ஏறி இருந்தா என்ன பண்ணிருக்கலாம், அவனுடைய ஜீவனை காப்பாற்றிருக்கலாம். அவன் என்ன பண்ணுகிறான், ஆண்டவரே வருவார், ஆண்டவரே என்னை காப்பாற்றுவார் என்று என்ன பண்ண ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். நம்ம அநேக வேளையில என்ன பண்ணுகிறோம், சூழ்நிலைகள் மாறுது, கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார், இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுகிறோம், கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே நீங்க என் கூட தான் இருக்கிறீர். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் தான் என்ன பண்ணுகிறார், அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்கிறார். அந்த ஜனங்கள் என்ன பண்ணணும், அவர்களோடு தான் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஜனங்கள் என்ன பண்ண வேண்டும், நான் எல்லா காரியங்களும் என்ன பண்ண அவர்களுக்கு என்று செய்து முடிக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நாம் அறிந்து கொள்ளும்போது அவர் நம்மோடு இருக்கிறதே. வாசிப்போமா 17வது வசனத்தை. உன்னை அவர்களுக்கு விரோதமாக வரப்படுவேன் என்று பூர்வ நாட்களிலே அநேக வருஷ காலமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை கொண்டு அந்நாட்களிலே நான் குறித்து சொன்னவன் நீ அல்லவோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அநேக நாட்கள் தீர்க்க தரிசனம் உரைத்து, அநேக தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க, தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு காரியம். இந்த நாளில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தீர்க்க தரிசனம் தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுகிறது, கர்த்தர் மூலமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய தேசங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல அந்த கோகு வருகிறது கூட ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், தீர்க்கதரிசிகள் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவரை அறிவித்து வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாக என்ன பண்ணுகிறார், எல்லாவற்றையும் முன்னாடியே முன்குறித்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார், எல்லாமே ஆண்டவர் பிளான் பண்ணி என்ன பண்ணுகிறார், செய்கிறார். அவன் வருவான், அவனை என்ன பண்ணுவார், ஆண்டவர் என்ன பண்ணுவார், அழித்து போடுவார். எதற்காக அழித்து போடுவார், கர்த்தருடைய ஜனங்கள் அவரை அறிந்து கொள்ளும்படியாக அழித்து போடுவார். எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், முன்னாடியே தீர்மானித்து வைத்திருக்கிறார். இல்லையா? வியாதி வந்துருச்சு, அழிவு வந்துருச்சு, எல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கும். இனி சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் மேல் விசுவாசமா இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், அவர்களோடு கூட சேர்த்துக் கொள்வார். இல்லையா? நீங்கள் நானும் கர்த்தருக்குள்ளாக மரிப்போம் என்றால் என்ன பண்ணுவோம், அவரோடு கூட நித்தியத்திலே என்ன பண்ணுவோம், ஜீவனோடு கூட எழுந்திருப்போம். இல்ல இல்ல பயமா இருக்கு, மரிச்சிட்டா என்ன பண்றது, வியாதி வந்து மரிச்சிட்டா என்ன பண்றது, மரிச்சிட்டா ஐயோ இதை செய்ய முடியாது அதை செய்ய முடியாது, மரணத்தை குறித்து என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், பயந்து கொண்டு இருக்கிறோம். மரணமானது வந்தாலும் என்ன இருக்குது, நமக்கு நித்திய ஜீவன் என்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இல்லையா? அந்த நித்திய ஜீவன் எத்தனையோ பேருக்கு நிச்சயிக்கப்பட கிடையாது. அவர்களுக்காக நாம் என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும், அப்படிதானே? ஆனா மரணம், நான் ஒருவேளை மரித்தனா என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு நித்திய ஜீவன் என்பது இருக்கிறது என்பதை நான் என்ன பண்ணுகிறேன், விசுவாசிக்கிறேன், அப்படிதானே? ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் என்ன பண்ணுகிறார், அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அதுதான் என்ன பண்ணுகிறது, என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் என்னை உபவாச கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறார்னா அது என்ன பண்ணுது, அவருடைய தீர்மானம், அது அவருடைய சித்தம். ஒருவேளை நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன்னா அது என்னது, அவருடைய சித்தம். அதை நாம் என்ன பண்ண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுகிறார், சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் செய்கிற தேவன். இந்த இடத்துல அவனுக்கு விரோதமாக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் அவர். அவனை அழித்து போடுகிறது தேவன் தான். அவனை எல்லாவற்றுக்கும் முன்பாக எல்லா தேசங்களும் அறிந்து கொள்ளும்படியாக, அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவனை முற்றிலுமாக அழித்து போடுகிறோம் அதே தேவன். இல்லையா? அவர் அப்படியே தான் இருக்கிறார். நாம் என்ன பண்ண வேண்டும், கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது என்ன பண்ண முடியும், இவைகளை அறிந்து கொள்ள முடியும். 18வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் என் உத்தரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லையா? கோகு வரும் நாளில் என்ன பண்ணும், என்னுடைய கோபம் அவன் மேல் வரும். இல்லையா? கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக ஒருவன் எழும்பும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், அவருடைய கோபத்தை அவன் மேல் வெளிப்படுத்துகிறதை. இல்லையா? நம்ம எதற்குமே என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவை கிடையாது. கர்த்தருடைய சித்தத்தின்படி இருப்போனா,
கர்த்தருடைய வார்த்தை கை கொண்டு நடப்போனா, கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் விசுவாசித்து கொண்டு அவர் வரும் நாள் வரைக்கும் அதை மாத்திரம் பற்றி பிடித்து கொண்டு இருப்போம்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? நமக்கு விரோதமாக எழுந்தவர்கள் மேல் என்ன பண்ணுவோம்? அவருடைய கோபம் வந்து பற்றி எரியும். அவருடைய கோபம் என்ன பண்ணுவோம்? அவர்கள் என்ன பண்ணுவோம்? முற்றிலுமாக அழித்து போடும். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பாதுகாத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். 19வது வசனத்தை வாசிப்போம். அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகும். ஆண்டவருடைய கோபம் வெளிப்படும் நாள்ல என்ன பண்ணும்? பெரிய அதிர்ச்சி உண்டாகும். கடந்த நாட்களில் நம்ம பார்த்தா அப்படித்தானே நிலநடுக்க வந்தது, அப்படித்தானே சென்னையில நிலநடுக்க வந்தது. இன்னும் எத்தனையோ அந்த ஒரு நாள்ல மட்டும் எங்க 7 இடங்கள்ல நிலநடுக்கம் வந்துருச்சு. நீங்க ஒருவேளை பார்த்துருப்பீங்கன்னா 7 இடங்கள்ல வந்துருந்துச்சு. அப்போ அது ஒருவேளை அது ஒரு அதிர்ச்சி, அவ்வளவுதான். ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பெரிய அதிர்ச்சி உண்டாகி பூமி அதிரத்தக்கதாக ஆண்டவருடைய கோபம் பற்றி எரியும் நாளில் என்ன பண்ணும்? பூமி அதிரும். நம்ம வாசித்தோம் வெளிப்படுத்துதல், அப்படிதானே? என்ன பண்ணுவோம்? சூரியன் என்ன பண்ணும்? அவ்வளவுதான், அது ஒளியற்று போய்விடும். சந்திரன் என்ன பண்ணும்? ரத்தமாக மாறிவிடும், அப்படிதானே? நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், பூமி அதிர்ச்சி வரும், எல்லாம் என்ன பண்ணும்? கர்த்தர் வெளிப்படும் நாள்ல எல்லாமே நடக்கும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி, ஏன்னா ஆண்டவருடைய கோபம் என்ன பண்ணுகிறது? அந்த இடத்திலே கோபுக்கு விரோதமாக எழும்பி வருகிறது. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவருடைய சேனையோடு கூட என்ன பண்ணுகிறார்? அந்த இடத்திலே கோபுக்கு விரோதமாக எழும்பி என்ன பண்ணுகிறார்? அவனை அழித்து போடும்படி கோபத்தில் என்ன பண்ணுகிறார்? அந்த இடத்துல வருகிறார். 20வது வசனத்தை வாசிப்போம். என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் கரையில் உழுகிற சகல பிராணிகளும் தேசமெங்கும் உள்ள சகல நரஜீவன்களும் அதிரும். பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும், எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போம் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்கினியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன். என்னென்ன நடக்குது பாருங்க. அவருடைய கோபம் வெளிப்படும் நாளிலே என்ன பண்ணுகிறது? இஸ்ரவேல் தேசத்தின் பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரசன்னத்தினால் சமுத்திரம் என்ன பண்ணும்? சமுத்திரத்தின் மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியில் மிருகங்களும் என்ன பண்ணும்? தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசமெங்கிலும் சகல நர ஜீவன்களும் என்ன பண்ணும்? எல்லாம் அதிரும், எல்லாமே அதிரும், முற்றிலுமாக என்ன பண்ணும்? அதிரும். அது மாத்திரமல்ல, பர்வதங்கள் என்ன பண்ணும்? இடியும். அப்படின்னா என்ன? ஒரு பில்டிங் எப்படி பண்ணும்? இடிஞ்சு விழுந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி என்ன பண்ணும்? பர்வதங்கள் நம்ம பார்க்கிறோம், அப்படிதானே? பர்வதங்கள் நம்மை சுற்றிலும் மலைகள் இருக்கு. அந்த மலைகள்லாம் என்ன பண்ணும்? அப்படியே என்ன பண்ணும்? இடிந்து விழும். அது மாத்திரமல்ல, செங்குத்தானவைகள் என்ன பண்ணும்? விழும். அப்படியே என்ன பண்ணும்? செங்குத்தாய் நிற்கிற பாறைகள் எல்லாம் என்ன பண்ணும்? அப்படியே விழும். அது மாத்திரமல்ல, எல்லா மதில்களும் என்ன பண்ணும்? தரையிலே விழுந்து போகும் என்று என் எரிச்சலினாலும். இல்லையா? ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவருடைய எரிச்சலினாலும் அவருடைய சினத்தினாலும் என்ன பண்ணுகிறார்? எல்லாவற்றையும் முற்றிலுமாக செய்கிறார். இல்லையா? எல்லாம் என்ன பண்ணுகிறது? அதிர்கிறது. அவருடைய கோபத்தினாலே அதிர்கிறது, மதில்கள் விழுகிறது, எல்லாம் என்ன பண்ணுகிறது? முற்றிலுமாக என்ன பண்ணுகிறது? அவ்வளவுதான், தரையோடு தரையாக என்ன பண்ணுகிறது? முற்றிலுமாக அழிந்து போய்விடுகிறது. 21வது வசனத்தை வாசிப்போம். என் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமாக இருக்கும். என் எல்லா மலைகளையும் என்ன பண்ணுவேன்? பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன். எல்லா இடங்களிலும் என்ன பண்ணுவேன்? பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவைப்பேன். அவனுக்கு என்ன பண்ணாது? அந்த இடத்துல ரட்சிப்பே கிடையாது, அந்த இடத்துல என்ன கிடையாது? ஒரு விடுதலையே கிடையாது. என்ன பண்ணுவேன்? அவனை முற்றிலுமாக என்ன பண்ணுவேன்? அழித்து போடுவேன். என்னுடைய கோபம் அவன் மேல் வரும் நாளில் என்ன பண்ணும்? அவனுக்கு விரோதமாக என்னுடைய பட்டயம் வரும். அவனுக்கு விரோதமாக என்ன பண்ணும்? என்னுடைய பட்டயம் வந்து அவனை என்ன பண்ணும்? அழித்து போட்டுவிடும். அது மாத்திரமல்ல, அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு என்ன பண்ணும்? விரோதமா இருக்கும். அப்படின்னா என்ன? அவனுடைய சகோதரன், ஒருவேளை அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாவிட்டாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான்? கர்த்தரோடு கூட இருப்பான். கர்த்தருக்குள்ளாக இருக்கிறவன் கர்த்தரோடு கூட இருப்பான். கர்த்தரோடு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அவன் கர்த்தருக்கு விரோதமாக இருப்பான். அதனால என்ன பண்ணுவான்? அவன் சகோதரன், ஒருவேளை சகோதரனாக இருந்தாலும் என்ன பண்ண மாட்டான்? அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? பட்டயத்தினால் என்ன பண்ணுவான்? அவ்வளவுதான், அடிக்கப்பட்டுவான். யாராக இருந்தாலும் சரி, சகோதரனா இல்ல நண்பனா
யாரையும் என்ன பண்ண மாட்டார். கர்த்தருக்கு விரோதமாக எழுப்பினா யாரையும் என்ன பண்ண மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், பார்க்க மாட்டார். ஏன்னா கர்த்தருக்கு விரோதமாக வருகிற யாவரும் என்ன பண்ணுகிறார், முற்றிலுமாக அவருடைய கோபத்தினாலே அழித்து போடுகிறார். அல்லேலூயா. அதான் அவனுடைய சகோதரனுக்கு விரோதமாக என்ன பண்ணுவான், சகோதரனே இருந்தாலும் என்ன பண்ணுவான், அவ்வளவுதான், அவனையும் என்ன பண்ணுவான், அழித்து போட்டுவிடுவார். அவ்வளவுதான், யாருக்குமே என்ன கிடையாது, அந்த இடத்துல ரட்சிப்பே கிடையாது. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிற யாவற்றையும் என்ன பண்ணுகிறார், அந்த இடத்துல முற்றிலுமாக அழித்து போடுகிறார். மாகோகு தேசத்தை என்ன பண்ணுகிறார், முற்றிலுமாக அழித்து போடுகிறார். நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா மாகோகு தேசத்தின் மேல என்ன பண்ணுகிறார், கல்மலையை வரப்பண்ணி என்ன பண்ணுகிறார், அவர் முற்றிலுமாக என்ன பண்ணுகிறார், அழித்து போடுகிறார். ஒரு நபரையும் விட கிடையாது, ஒரு ஜனத்தையும் விட கிடையாது, ஒரு மனிதனையும் என்ன பண்ணல, கர்த்தருக்கு விரோதமாக எழுப்பின ஒருவனை ஆண்டவர் என்ன பண்ணல, விடவே கிடையாது. கர்த்தருடைய தேசத்துக்கு விரோதமாக எழுப்பின யாரையும் விடாமல் என்ன பண்ணுகிறார், அவருடைய பட்டயத்தினால் என்ன பண்ணுகிறார், முற்றிலுமாக அழித்து போடுகிறார். ஏன்னா கர்த்தருடைய சித்தம் அப்படிதான் இருக்கிறது. கர்த்தருடைய சித்தம் என்ன பண்ணுகிறது, அவன் ஆண்டவர் தான் என்ன பண்ணுகிறார், கோகை ஏற்படுத்துகிறார். கோகை ஏற்படுத்தி என்ன பண்ணுகிறார், கர்த்தருடைய தேசத்துக்கு விரோதமாக வரப்படுகிறார். வரப்புன்னு என்ன பண்ணுகிறார், முற்றிலுமாக அடித்து போடுகிறார். அல்லேலூயா. 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போது மனுபுத்திரனே, நீ கோகுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், சொல்கிறார், இப்பொழுது நீ என்ன பண்ணுப்பா, கோவை பார்த்து என்ன பண்ணு, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. நான் என்ன பண்ணுகிறேன், உனக்கு விரோதமாக வருகிறேன். இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் நடக்கிறது. இப்பொழுது என்ன பண்ணுகிறேன், உன்னை முற்றிலுமாக அழித்து போடும்படி நான் என்ன பண்ணுகிறேன், உனக்கு விரோதமாக வருகிறேன். 4ஆவது வசனத்தை வாசிப்போம். நீயும் உன் எல்லா ராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள். உராய்த்துகிற சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். அல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றார், நீயும் உன் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் என்ன பண்ணுவேன், முற்றிலுமாக என்ன பண்ணுவேன், அழித்து போட்டுவிடுவேன். முற்றிலுமாக என்ன பண்ணுவேன், அழித்து போட்டுவிடுவேன். அது மாத்திரமல்ல, உன்னை என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், மிருகங்களுக்கும் என்ன பண்ணுவேன், பட்சி மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், உன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணுவேன், இரையாக மாற்றி விடுவேன். இது எங்க பார்க்க முடியும், கோலியாத் என்ன பண்ணுகிறான், அவன் மரித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுகிறான், அவனுடைய சரீரத்தை என்ன பண்ணுது, பறவைகள் வந்து என்ன பண்ணி விட்டது, கொச்சி போட்டது. அப்படிதானே? இந்த மாதிரி என்ன பண்ணும், கர்த்தர் செய்கிற செயல்கள் என்னவாகிறது, கர்த்தருக்கு விரோதமாக நீ எழுப்பி வந்திருக்கிற, இப்பொழுது நான் என்ன பண்ணுகிறேன், உனக்கு விரோதமாக வருகிறப்பா. உனக்கு விரோதமாக வந்து என்ன பண்ணுறேன், உன்னுடைய ஜனங்கள், உன் கூட இருக்கிறவங்க, உன் கூட வருகிற யாவரையும் என்ன பண்ணுவேன், முற்றிலுமாக அழித்து போட்டு அவர்களுடைய சரீரங்களை என்ன பண்ணுவேன், மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் என்ன பண்ணுவேன், நான் இரையாக என்ன பண்ணுவேன், மாற்றுகிறேன். 5ஆவது வசனத்தை வாசிப்போமா. விசாலமான வெளியில் விழுவாய், நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர். விசாலமான வெளியிலே விழுவாய்னா என்ன, ஒரு பெரிய ஒருவேளை ஒரு பெரிய ஒன்றுமே இல்லாத ஒரு என்ன சொல்றது, ஒரு டெசர்ட், ஒரு வனாந்தரம் மாதிரி, ஒரு வனாந்தரமான இடத்துல என்ன பண்ணுவேன், உன்னுடைய ஜனங்கள் யாவரும் என்ன பண்ணுவேன், விழும்படி செய்வேன். எல்லாரும் என்ன பண்ணுவேன், உன்னுடைய சரீரங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம், எல்லா இடங்களிலும் கிடைக்கும். நான் என்ன பண்ணுவேன், முற்றிலுமாக என்ன பண்ணுவேன், ஒருவரை விடாமல் என்ன பண்ணுவேன், எல்லாரையும் அழைத்து போடுவேன். எல்லாருடைய சரீரங்களும் என்ன பண்ணும், எல்லா இடங்களிலும் கிடக்கும். அவைகள் என்ன பண்ணுவேன், பறவைகள் வந்து உண்ணும், மற்றும் மிருக ஜீவன்கள் என்ன பண்ணும், வந்து என்ன பண்ணும், அதை உண்டு என்ன பண்ணும், முற்றிலுமாக அழித்து போடும். 6ஆவது வசனத்தை வாசிப்போமா. நான் மாவோக் இடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். நான் மாகோகின் இடத்துல என்ன, அந்த தேசத்தின் மாகோகு என்பது ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தின் இடத்திலும் அந்த தீவில இருக்கிறவர்கள் யாவர் மேல் என்ன பண்ணுவேன், அக்கினியை வரப்படுவேன். அப்பொழுது என்ன பண்ணுவார்கள், அவர்கள் நான் கர்த்தர் என்று என்ன பண்ணுவாங்க, அறிந்து கொள்வார்கள். இவையெல்லாம் ஆண்டவர் எதற்கு செய்கிறார், அவரை அறிந்து கொள்ளும்படிதான் செய்கிறார். இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நம்மோடு கூட இருக்கிறார். இல்லையா? இவை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படிதான் செய்கிறார். இந்த நாள்ல இந்த வியாதி வந்துச்சு, அப்படிதானே? வியாதி 1.5 வருஷம் அவ்வளவுதான், வியாதியிலே போயிடுச்சு. 1.5 வருஷம் இல்ல, 2 வருஷம் ஆக போகுது, 2 வருஷம் ஆக போகுது, இன்னும் 2 மாசத்துல.
ஆனா இந்த வியாதியை பார்க்கும் பொழுது இவையெல்லாம் ஒரு என்ன சொல்றதா கர்த்தருடைய சித்தம் தான். கர்த்தரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளணும். ஆனா நம்ம அநேகம் என்ன பண்ணுகிறோம், சபைக்கு வருகிறது என்ன பண்றோம், அலட்சியமாக வைத்துக் கொள்கிறோம். ஜெபிக்கிறத அலட்சியமாக எடுத்துக் கொள்கிறோம். வசனத்தை அறிந்து கொள்வதை அலட்சியமாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம யோசித்துக் கொண்டு இருக்கிறோம், இது ஒரு வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை. இது கடந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், திரும்பவும் என்ன பண்ணுவோம், மீண்டும் என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல வாழ்க்கை வந்துவிடும். அதனால என்ன பண்ணிடலாம், நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளலாம், இன்னும் அதிகமாக ஜெபித்துக் கொள்ளலாம், இன்னும் அதிகமாக என்ன பண்ணலாம், இன்னும் ஆண்டவருக்கு என்ன பண்ணலாம், ஆண்டவருக்கு பக்கத்துல இன்னும் போய்க்கலாம் அப்படின்னு நம்ம யோசித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவருடைய செய்கைகள் நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை இன்னும் கிட்டி சேர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். உலகத்துல வாழ்கிறது முக்கியமான காரியம் கிடையாது. உலகத்துல வாழ்ந்துகிட்டு என்னத்தை சாதிச்சாலும் என்னத்தை சம்பாதிச்சாலும் என்னத்தை ஞானத்தை என்ன பண்ணாலும் என்னத்தை நம்ம என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம். எதையும் என்ன பண்ண கொண்டு போறதில்ல, எடுத்துட்டு போக போறது கிடையாது. அப்படித்தானே? இந்த சரீரம் கூட என்ன பண்ண போகிறது, மண்ணுக்கே தான் திரும்ப போகிறது. வசனம் சொல்லுகிறது அப்படித்தானே? மண்ணானா நான் என்ன பண்ணுவேன், மண்ணுக்கு தான் திரும்ப போகிறேன். கர்த்தர் கொடுத்த ஜீவன் மாத்திரம் தான் என்ன பண்ண போகிறது, அவரிடத்துல போக போகிறது. ஆனா நாம் என்ன பண்ணுகிறோம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இன்னும் என்ன பண்ணணும், மாஸ்க் போட்டா என்ன பண்ணலாம், பத்திரம். ஆமாம், கவர்மெண்ட் ரூலை மதிப்பது ரொம்ப முக்கியமான காரியம். வசனம் அதை தான் சொல்கிறது. அரசாங்கம் சொல்கிறது என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்னது என்பதை என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதை அறிந்திருப்போம் என்றால், நமக்கு விரோதமாக எழும்புகிற வியாதியாக இருந்தாலும் சரி, நபராக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், முற்றிலுமாக அழித்து போடுகிற தேவன் அவர். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, எதுவுமே கிடையாது. என கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக என்ன வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் என்ன பண்ணாது, நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு மயிர் கூட என்ன பண்ணாது, கீழே விழாது. அப்படிதான் வசனம் சொல்லுங்க. அப்படிதானே? அவருடைய சித்தத்தின்படிதான் எல்லாம் நடக்கிறது. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே போக என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று என்ன பண்ணுகிறார், ஏற்படுத்தி வைக்கிறார். அந்த கோகை வரப்பண்ணி என்ன பண்ணுகிறார், கர்த்தர் அவனுக்கு விரோதமாக சென்று அவனை அவனுடைய ஜனங்களை என்ன பண்ணுகிறார், தன்னுடைய பட்டயத்தினாலே முற்றிலுமாக அழித்து போடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற யாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுறதுல சும்மா விடுறது கிடையாது. எல்லாரையும் அழித்து போடுறார். எது நிமித்தமாக செய்கிறார், அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படி. 9வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வலையடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவருடைய பட்டயத்தினால் என்ன பண்ணிவிட்டார், கோகு அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணிவிட்டார், அழித்து போட்டுட்டார். இப்பொழுது அவங்களுடைய சரீரங்கள்லாம் எங்க இருக்கு, எல்லாம் என்ன பண்ணுகிறது, முற்றிலுமாக எல்லா தேசம், இஸ்ரவேல் தேசம் எங்கும் கிடக்கும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, வெளியே போறாங்க. இப்பதான் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே போய் என்ன பண்றாங்க, அவங்க கொண்டு வந்த எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க, கேடகம், அவங்க கொண்டு வந்த ஈட்டி எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க, முற்றிலுமாக என்ன பண்றாங்க, போட்டு என்ன பண்றாங்க, எரிக்கிறார்கள். எல்லாவற்றையும் அந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க, முற்றிலுமாக எரிக்கிறாங்க. எத்தனை வருஷம் பாருங்க, 7 வருஷம் அவர்களை எடுத்து எரித்தார். அப்ப எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, 7 வருஷம்னா 7 வருஷம் என்ன பண்றாங்கன்னா எரித்தார்கள். ஒருவேளை 7 வருஷம்னா 365 × 7 வருஷம். ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாங்க, வெளியே போறாங்க என்ன பண்றாங்க, எரித்து கொண்டே இருக்கிறாங்க. இப்படியே என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் தேசம் முழுவதும் போய் என்ன பண்றாங்க, எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு விரோதமாக வந்த ஒவ்வொருளையும் என்ன பண்றாங்க, எரித்து கொண்டே இருக்கிறாங்க. 11வது வசனத்தை வாசிப்போம். அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். அது வழிபோக்க மூக்கை பொத்திக் கொண்டு போக பண்ணும். அங்கே கோகையும் அவனுடைய எல்லா சேவையையும் புதைத்து அதை ஆமான் கோகின் பள்ளத்தாக்கு என்பார்கள். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவனுக்கு என்று ஒரு பள்ளத்தாக்கை ஏற்படுத்தி வச்சிட்டார். அவனையும் அவனுடைய ஜனங்களை என்ன பண்ணணும், அடக்கம் பண்ணும்படி என்ன பண்றார், ஒரு பள்ளத்தாக்கை ஏற்படுத்தி வைக்கிறார்.
அப்ப அந்த இடத்துல வர்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதனுடைய நாற்றம் தாங்க முடியாம என்ன பண்ணுவாங்க, ஒரு மரித்த சடலம் என்ன பண்ணுவோம், ரொம்ப என்ன பண்ணுவோம், ஒரு நாள் ஓகே, 2 நாளுக்கு மேல என்ன ஆயிரும், அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்ணுவோம், நாற்றம் துருநாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படிதான் நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அப்படிதானே லாசரு மரித்து விட்டான். லாசரு மரித்ததுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு என்ன பண்ணி விட்டது, இப்போ செய்தி போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், 3 நாள் கழித்து தான் என்ன பண்ணுகிறார், அந்த இடத்துல வருகிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, வாங்க என்ன பண்ணுவோம், நம்ம லாசருனுடைய கல்லறைக்கு போவோம் என்று என்ன பண்றாரு சொல்றாரு. அப்ப அங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவரே 3 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, இப்பொழுது என்ன பண்ணுவோம், அவனுடைய சரீரம் என்ன பண்ணும், நிச்சயமாக அழுகி என்ன பண்ணுவோம், நாறு ஆண்டவரே என்று சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்றா, நீ என்ன பண்ணு, அந்த கல்லை என்ன பண்ணுப்பா புரட்டுப்பான்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணுகிறா, அவருடைய வாயினால் என்ன பண்ணுகிறா, ஆண்டவர் கூப்பிடுறா, லாசருவே வா என்று சொன்ன உடனே லாசர் என்ன பண்ணுகிறா, அந்த இடத்திலே ஜீவனோடு எழும்பி வருது இல்லையா. கர்த்தருடைய நாமத்திலே ஜீவன் உண்டு. நீங்க எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படிதானே கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கர்த்தருக்கென்று ஒரு சேனையை உண்டு பண்ணுகிறார். அப்படிதானே எசேக்கியேலை கொண்டு போய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார், ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் நிறுத்தி என்ன பண்ணுகிறார், அந்த இடத்துல என்ன இருக்குது, வெறும் எலும்பு எல்லாம் தான் கிடக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவர் போய் என்ன பண்றாரு, எசேக்கியேலே நீ என்ன பண்ணு, இந்த எலும்பை பார்த்து என்ன பண்ணு, தீர்க்க தரிசனம் உரைப்பா அப்படின்றார். அப்ப எசேக்கியேல் யோசிப்பா, ஆண்டவரே இந்த எலும்புட்ட போய் என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறது ஆண்டவரே, ஜீவன் இல்லை, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, இதுகிட்ட போய் என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறது என்று என்ன பண்ணிருப்பான் எசேக்கியேல் யோசிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணலாம், ஆண்டவர் சொன்னார் என்பதற்காக எசேக்கியேல் என்ன பண்ணுகிறான், அந்த எலும்புகளை பார்த்து என்ன பண்ணுகிறான், தீர்க்க தரிசனம் உரைத்தான். நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா அந்த இடத்துல அந்த எலும்புகள் என்ன பண்ணுது, ஒன்றாய் சேர்ந்தது. அந்த எலும்புகளுக்கு ஊன் ஒன்றாயிட்டு அதுக்கு சரீரம் ஒன்றாய் என்ன பண்ணுது, ஒரு பெரிய சேனையாக என்ன பண்ணதான் எழும்பி நின்றது என்று வசனம் இருக்கு இல்லையா. கர்த்தருடைய நாமத்திலே ஜீவன் உண்டு. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது போகியும் அவனுடைய ஜனங்கள் அவனோடு கூட சேர்ந்த எல்லாரும் என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் என்ன பண்ணுறார், அவனுக்கு என்று என்ன பண்ணுகிறார், ஒரு பாதாளத்தை ஒரு இடத்தை ஏற்படுத்தி வைத்து என்ன பண்ணுகிறார், அவனை அந்த இடத்திலே புதைக்கும்படி செய்கிறார். கடைசியாக 14வது வசனத்தை வாசிப்போம். தேசத்தை சுத்தம் பண்ணுவதற்காக அதில் கிடக்கும் மற்ற பிரேதங்களை புதைக்கும்படிக்கு நித்தமும் தேசத்தில் சுற்றி திரியும் மனுஷரையும் சுற்றி திரிகிறவர்களோடே கூட புதைக்கிறவர்களையும் தெரிந்து நியமிப்பார்கள். 7 மாதங்கள் முடிந்த பின் இவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். அந்த இடத்துல பார்க்கிறோம், அவர்கள் என்ன பண்ணுவாங்க, எரித்தது போக என்ன பண்ணுவாங்க, மிச்சம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க, புதைப்பார்கள். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற ஜனங்கள் அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த சரீரங்களை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, புதைத்து கொண்டே இருப்பார்கள். 7 மாதங்கள் என்ன பண்ணுவாங்க, தேடிக்கிட்டே இருப்பாங்க, எங்கேயாட்டி இருக்கிறதா, என்ன பண்ணுவாங்க, எங்கேயாட்டி என்ன பண்ணுகிறது, வேற சரீரம் இருக்கிறதா, வேற யாராட்டி என்ன பண்ணி இருக்கிறாங்க, எங்கேயாட்டி இருக்கிறதா என்று என்ன பண்ணுவாங்க, தேடி 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 என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் என்ன பண்ணி கொண்டே இருப்பாங்க, புதைத்து கொண்டே இருப்பாங்க. இந்த நாளில் நாம் என்ன தியானித்தோம், கோவை குறித்து நம்ம தியானித்தோம். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கோவை என்ன பண்ணுகிறார், இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன பண்ணுகிறார், எழும்பும்படி செய்கிறார். ஆண்டவர் அவருடைய திட்டத்தின்படி எழும்பும்படி செய்து, இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பும்படி செய்து என்ன பண்ணுகிறார், இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவன் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுகிறார், அவருடைய கோபத்தினால என்ன பண்ணுகிறார், கோவையும் மாகோகு தேசத்தையும் என்ன பண்ணுகிறார், மற்ற அவனோடு கூட இருக்கிற எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணுகிறார், முற்றிலுமாக அழித்து போடுகிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறது. இவையெல்லாம் கடைசி காலங்களில் நடக்க போகிற ஒரு காரியம். இவையெல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாவற்றையும் அறிந்து கொண்டு என்ன பண்ணணும், இவையெல்லாம் நடக்கும் பொழுது என்ன பண்ணணும், ஆண்டவருடைய சித்தம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் என்ன பண்ணுகிறது, கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைப்படி நாம் என்ன பண்ணணும், கர்த்தருடைய சித்தத்தின்படி இருப்போம்னா, கர்த்தருடைய ஜனம் இஸ்ரவேலராக இருப்போம்னா, கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நமக்கென்று என்ன பண்ணுகிறார், நமக்கு விரோதமாக வருவர்களை என்ன பண்ணுகிறார், முற்றிலுமாக அழித்து போடுகிற தேவனாக இருக்கு இல்லையா. அவனையும் அவனுடைய தேசத்தாரையும் அவனுடைய எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார், முற்றிலுமாக அழித்து போட்டு அவனை என்ன பண்ணுகிறார், பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் என்ன பண்ணுகிறார், அவனை என்ன பண்ணுகிறார், அவனை உணவாக மாற்றுகிற தேவன். அது மாத்திரமல்ல, அவனுடைய சரீரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், முற்றிலுமாக அழித்து போடுகிற தேவனாக இருக்கிறார். நம் கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன பண்ணுவோம், அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கும்.
நாம் கேட்ட வசனத்தின்படி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களை முறியடித்தார். தேவனாய கர்த்தர் இந்த நாட்களை கூட நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் முறியடித்து போடுகிறார். அதனால்தான் வேதம் சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும். அதனால இஸ்ரவேல் தேசம் ஒரு சின்ன நாடா இருந்தாலும் அதுக்கு விரோதமாக என்ன தந்திரங்கள் பண்ணினாலும் அதை என்ன செய்ய முடியவில்லை. மற்ற தேசங்கள் அதை மேற்கொள்ளவே முடியல. அதனுடைய ரகசியம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய கண்கள் அந்த தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த தேசத்து மேல வைக்கப்பட்டிருக்கு கேட்டீங்கன்னா, அந்த தேசத்தின் ஜனங்களை கொண்டுதான் தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பை தன்னுடைய இறுதி நாளிலே தன்னுடைய நாய் தீர்ப்பை கொண்டு வருவதற்கு, அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு நம்ம போயிருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட மலையை அந்த கெய்டு எங்களுக்கு காட்டினார். அவர் நினைச்சினார், ஒரு குறிப்பிட்ட மலை இதுல தான் வந்து ஆண்டவர் வைக்க போறாரு. அதனாலதான் இஸ்ரவேலுடைய கல்லறை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பாதுகாவலாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த கல்லறைலாம் ஒரு நாள் என்ன செய்ய போகுது, திறக்க போகுது. இந்த மலை தான் ரெண்டா பிளக்க போகுது என்று சொன்னார். அப்ப அந்த இஸ்ரவேல் தேசம் நாய் தீர்ப்புக்கென்றும் ஜனங்களுக்கு நீதி செய்வதற்கென்றும் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேசம். அதனாலதான் அந்த தேசத்தின் மேல தேவன் நம்முடைய பாதுகாவலை வைத்திருக்கிறார். அப்ப இஸ்ரவேலர்களாய் இருக்கிற விசுவாசத்தினாலே, இஸ்ரவேலர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மறுரூபமாக்கப்பட்ட நாமும் ஆண்டவருக்கேற்ற இஸ்ரவேலர்களாக வாழ்வதற்கு நாம் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய திட்டத்திற்கு, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நீதிமான் பனையை போல செலுத்தி நிபுணருடைய கேதுகளை போல வளர்ந்தார். நீதிமானுடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அவருடைய தலைமுடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஒன்றும் அவருடைய சித்தம் இல்லாததை கீழே விடுவது இல்லை. ஆகையால் தேவ சமூகத்தில் நம்ம இந்தியங்களை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேத வசனம் சொல்லுகிறது, மண்ணான மனிதன் நாம் மண்ணுக்குத்தான் திரும்ப வேண்டும். தேவன் தந்த ஆவியை தேவனிடத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். குடும்பமானவர் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள தேவனே, இந்த பரிசுத்த உபாச நாளிலே அநேக ஜெப குறிப்புக்கு நாங்கள் ஜெபித்தோம். அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டி, இப்பொழுதும் ஆண்டவரை கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவம், எசேக்கியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு ஆண்டவரே 2 கூட்டத்தாரை பார்த்தோம். ஒன்று கர்த்தருடைய ஜனமாகி இஸ்ரவேல், கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பின மாகு என்று சொல்லுகிற தேசத்தின் ஜனங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆனால் கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணும் பொழுது இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக கோலியாத் எழும்பின பொழுது அவனுடைய மாம்சத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கு கொடுத்தேன். இன்றைக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாய் எழும்பின கோகு அவனுடைய ஜனங்களும் ஆண்டவரை ஆகாயத்து பட்சிகளுக்கு உணவாய் கற்றுக் கொடுத்தேன். ஆண்டவரே, இந்த நாட்களில் கூட எங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் ஏகமாய் கூடினாலும், சத்துருடைய சகல தந்திரங்கள் எழும்பினாலும் கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால்தான் வேதத்திலே வாசிக்கிறோம், அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் உங்களுடைய வாய்க்கால்கள் நிரப்பப்படும். உங்கள் விருது ஜீவன் குடித்து திருப்தி அடையும்படிக்கு கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க, சத்தியத்திலே உறுதியாய் நிற்க, உமக்கு உண்மை உள்ள ஊழியம் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கிருபைதான். நாங்கள் மாம்சத்தில் வாழுகிறவர்கள்தான்,
மாம்சத்திலே சில வீழ்ச்சிகள், சில விளைவினங்கள், சில போராட்டங்கள் வருகிறது உண்மைதான். ஆனாலும் ஆண்டவரே, இந்த மாம்சத்தின்படி வாழாதபடி நாங்கள் ஆவியின்படி வாழ எங்களுக்கு கிருபைதான். தேவனுடைய கிருபையின் பிரசனத்தினால நிரப்பாங்க. ஆண்டவரே, சகோதரனுக்கு விரோதமாகவே சகோதரனுடைய பட்டயம் எழும்பும் என்று நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். அப்சலோம் தன் சொந்த தகப்பனுக்கு விரோதமாகவே யுத்தம் பண்ண புறப்பட்டான். ஆண்டவரே, காயின் தன் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரோடு சஞ்சாரித்துக் கொண்டிருந்த ஆபேலுக்கு விரோதமாகவே எழும்பி தன் சகோதரனை கொன்று போட்டான். ஆபேலின் ரத்தம் பேசியது. ஆண்டவரே, அப்சலோம் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு விரோதமாய் தன் படையை திரட்டிக் கொண்டு புறப்பட்ட பொழுது தாவீதினுடைய கற்ப பிறப்பே அவன் கர்வாலி மரத்திலே தோன்றினான். ஆண்டவரே, ஒரு நாளும் சத்துரு கையில் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒப்புக் கொடுப்பதில்லை. கர்த்தரை ஆராதிக்கிறது ஜனங்களை ஒப்புக் கொடுப்பதில்லை. இஸ்ரவேலர்களை ஒரு நாளும் என் கைவிடுகிற தேவன் இல்லை. நம்மை நம்புகிற பெரியோரையும் சிறியோரையும் பாதுகாக்கிறேன். சகோதரனுக்கு விரோதமாகவே தன் சொந்த சகோதரனுடைய பட்டயமே எழுப்பும். ரட்சிக்கப்பட்டவனுக்கு விரோதமாக ரட்சிக்கப்படாதவர்களை எழுப்புவார்கள். ஆனாலும் கூட கர்த்தருடைய புயம் அவனை பாதுகாக்கும் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். வேதத்திலே அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கு, நீதியோடும் கேடலும் போது வருகிறார். ஆனால் நானோ நீ நிந்தித்து அபமானித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை கொண்டு வருகிறேன். இன்றைய தினம் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் வார்த்தையிலே அபிஷேகம் இருந்ததாண்டவர், வல்லமை இருந்ததாண்டவர். அதனால்தான் கோலியாத்தை கர்த்தர் முறியடித்து இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற இந்தியாவிலே, தமிழகத்திலே எழுப்புகிற சத்துருக்களை முறியடிக்கத்தக்கதாக தேவன் எழுந்துகிறார். விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் சபைகளுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா சாத்தானுடைய சதி திட்டங்கள் மறையும். குறிப்பாக இந்த லாக்டவுன் காலங்கள் முடிந்து சபையை திறந்து நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்கிறதுக்கு ஏற்ற அனுகூலங்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆண்டவரை, இப்படியே இருந்தால் இந்த விசுவாசிகள் சோர்ந்து போவாங்க. தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பல வீழ்ச்சிகள் வந்துவிடான். நேற்று ஒரு அனுகூலத்தை பண்ணினேன். நேற்று 2 நாட்கள் இந்த ஸ்கூல் திறந்தது நிமித்தம் அநேக பிள்ளைகள் சந்தோஷப்படுறாங்க. இன்னும் கீழே இருக்கக்கூடிய மிடில் கிளாஸில் இருக்கிற பிள்ளைகளும் படிக்க ஸ்கூல்கள் திறக்கப்பட, கல்லூரிகள் திறக்கப்பட, தொழில் நிறுவனங்கள் திறக்கப்பட, ஆண்டவரே, பொருளாதாரத்தில் பாதிப்பு வீழ்ச்சி வராதபடி எங்கள் தேசம் முன்னேறுவதற்கு ஏற்ற அனுகூலங்களை செய்யும். எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் குடும்பங்களை ஆசிரியர், சிறியோர் பெரியோரை ஆசிரியர், நமக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதக பிதாக்களும், சுவிசேஷ ஊழியர்களையும், மிஷனரிகளையும் ஆசிரியர். இந்த நாட்களில் எங்களுடைய சபையின் 9ஆவது மாதம் ஒரு பெரிய வெற்றியை காண உதவிச்சு. தாழ்த்துகிற இந்த விசுவாச குடும்பங்களையும் எங்களையும் தாழ்த்து உடைய பொற்கரத்தில் இதை கேட்ட இதன்படி நடக்க அர்ப்பணித்த பிள்ளைகள் ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி நிறைவான பலனை பெற்றுக் கொண்டு போகிறது. நமக்கே கனமகிமையை, துதி கனமகிமை எல்லாம் செலுத்தி மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பாதம் அணிந்து கெஞ்சி பாதத்தை முத்தமிட்டு இந்த ஜெபித்த ஜெபங்களுக்கு பதிலை வெற்றி நாங்கள் எடுத்து சுதந்திரத்துக் கொள்கிறோம். எங்கள் ஜெபங்களும் எங்கள் அன்பின் பரலோகத்திற்காக யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியம், பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலும் பராமரிப்பும் பாதுகாப்பும் நம் யாவரோடும், உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களோடும், தேவனுடைய பிள்ளைகளோடும், குறிப்பாய் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட தம்முடைய மகனோடும், கர்த்தருடைய வார்த்தை கேட்டு உடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்த யாவரும் அவருடைய கிருபையும் சமாதானம் நீர் வந்து உடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்க வேண்டும். உடனே பிரியாத வழிநடத்தி காப்பார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தின் தேவன் தம்முடைய போக்கில் வரத்தில் வந்து தம்முடைய முகத்திற்கு மேல் பிரசன்னமாக்கி தம்முடைய சமாதானத்தை கட்டளையிட்டு காப்பாராக.
கர்த்தத்தாமே தம்முடைய திருமுகத்தை உண்மை பிரசனமாக நம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு காப்பார். ஆமென். அல்லேலூயா. வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நமக்கு 10 மணிக்கு நடைபெறும், காலை 5 மணிக்கும் நடைபெறும். கர்த்தருடைய பிள்ளைகள் பங்கு பெறுங்கள். திருவிருந்து ஆராதனை, கர்த்தருடைய பந்தி யாவரும் பங்கு பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய யாவரையும் ஆசீர்வாதம்.